ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சூப்பரான ஒரு சாம்பார் தான், முருங்கைக்காய் சாம்பார் தான் செய்ய போகிறோம். உண்மையிலேயே நான் செய்கிற இந்த ஸ்டைலில் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சுருக்க மாட்டீங்க, 100% சொல்வேன். ஸோ அப்படி ஒரு வேளை நீங்கள் யாராவது செஞ்சுருந்தீங்கன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ இந்த சாம்பார் எப்படி செய்யலான்றதை நம்ம பார்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இட்லி, தோசை, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சாதம், இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இந்த சாம்பார். ஸோ முருங்கைக்காய் சாம்பார் எப்படி செய்யலான்றதை நம்ம பார்க்கலாம். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் ஒரு கப்பு ஒரு 100 கிராம் பருப்பு நான் கழுவி தண்ணியில் ஊற வச்சுருந்தேன் ஒரு 10 நிமிஷம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஒரே ஒரு முருங்கைக்காய் எடுத்து வச்சுருக்கேன், 2 மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 10 பல் பூண்டு அப்படியேவும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த முருங்கைக்காய் நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பூண்டும் அதே மாதிரி நான் தோலோடு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு அதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு ப்ரெஷர் குக்கரை நான் அடுப்பில் வச்சுக்கிறேன். ஸோ இந்த குக்கரில் நான் கழுவி வச்சுருந்த பருப்பை ஆட் பண்ணிக்கிறேன். பருப்பு சேர்த்ததுக்கப்புறமா அதில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சப்பொடி சேர்த்ததுக்கப்புறமா பாருங்கள், ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஸோ எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா பொங்கி வராமல் நல்லா சாஃப்டாக வேகும் இந்த பருப்பு, அதனால தான். அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூனு சீரகம் சேர்த்துக்கலாம். ஸோ சீரகம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 4-5 பல் பூண்டு தோல் உரித்து நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பருப்பு வேக தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸோ ஒரு 2 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். நான் 2 விசில் தான் விடுறேன், அதுக்கு மேலே விட வேண்டாம், கரெக்டான பதம். ஸோ பக்கத்து அடுப்பில் வச்சு அதை 2 விசில் விட்டுக்கலாம். அதுக்குள்ளே இந்த அடுப்பில் ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு ஸோ ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் அதிலே இந்த முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை கழுவிட்டு அதிலே சேர்த்துக்கலாம் அந்த தண்ணியில். ஸோ முருங்கைக்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரே ஒரு வெங்காயம், நான் 2 வெங்காயம் எடுத்தேன் இல்லைங்களா, அதில் ஒரு வெங்காயம் நல்லா இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணி 3 தக்காளியும் கட் பண்ணி அதுலேயே ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 4 பச்சை மிளகா நான் 2ஆக உடச்சி அதில் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பச்சை மிளகா சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 வாட்டி நல்லா கொஞ்சம் கலரி கொடுப்போம். கலரி விட்டதுக்கப்புறமா நம்ம இதை ஒரு நல்லா வேகிற அளவுக்கு நல்லா அந்த காயெல்லாம் இதுலேயே நல்லா வெந்து வரணும். ஸோ மூடி போட்டு நம்ம இந்த காய், வெங்காயம், தக்காளியெல்லாம் நல்லா வேக வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிக்கும்போது ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியை அதுலேயே சேர்த்து நல்லா வேக வைக்க போகிறோம். ஸோ நல்லா வேகட்டும், இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா இந்த காய் நல்லா வெந்து வரட்டும். ஸோ பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு கொஞ்சம் வெந்திருக்கு. ஸோ இப்போ பாருங்கள், நல்லாவே வெந்து வந்துடுச்சு. முருங்கைக்காவை எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2ஆக உடஞ்சி வரணும். பாருங்கள், 2ஆக பிரிஞ்சு வருது பார்த்திங்களா, முருங்கைக்காய் நல்லா வெந்துடுச்சு பதம் பார்த்துட்டு. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி பிடிச்சி பார்த்தா 2ஆக வந்துடணும். ஸோ இதுதான் கரெக்டு. ஸோ இப்போ இதை இறக்கிடலாம். ஸோ இந்த பருப்பு பாருங்கள், அதுக்குள்ளே விசில் நம்ம தூக்கி விட்டுட்டு லிட்டு எடுத்து விட்டுட்டு நம்ம இந்த பருப்பு அப்படியே லைட்டாக அந்த கரண்டியாலேயே மசிச்சு விட்டுக்கலாம். ஸோ அங்கங்கே பருப்பு 1-2 நம்மளுக்கு தெரியணும், அப்போ தான் இந்த சாம்பாருக்கு டேஸ்ட்டு. ரொம்ப இந்த பருப்பு வேகக்கூடாது. ஸோ இந்த அளவுக்கு இந்த ஸ்டேஜில் இருந்தால் போதும். இப்போ நம்ம வேக வச்சுருந்த வெங்காயம், தக்காளி, முருங்கைக்காய் இது எல்லாமே அந்த பருப்புலேயே கொட்டிக்கலாம். பாருங்கள், பருப்பில் சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்களா. ஸோ தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி நான் பாருங்கள், இந்த சைஸ் அளவு நான் புளி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த புளியை நல்லா கரைச்சி அதில் சேர்த்துக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அந்த புளியை நல்லா அதுக்கு முன்னாடி ஊற வச்சுருந்தேன். ஸோ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக வேறு புளி எடுத்து காமிச்சேன், அந்த சைஸில் ஊற வச்சுருந்தேன். ஸோ அதை அப்படியே நம்ம கரைச்சி இந்த சாம்பாரில் சேர்த்துக்கிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்பூனு நான் சாம்பார் பொடி, நான் ருச்சி சாம்பார் பொடி எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு அந்த பிராண்டு கிடைக்கலன்னா நீங்கள் ஆச்சி, சக்தி எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ எம்டிஆர் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அந்த சாம்பார் பொடியில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா கையிலேயே நல்லா அதை கலக்கி இதுலேயே இந்த சாம்பாரில் சேர்த்துக்கலாம். ஸோ நான் எந்த ஸ்டேஜில் இந்த சாம்பார் தூளை சேர்க்குறேன்னு பாருங்கள்.
ஸோ நீங்களும் இப்படி சேருங்க. அப்போ தான் இந்த இதுக்கு தனி ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். கண்டிப்பாக அதை நீங்கள் ஒரு வாட்டியாவது ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்களே எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது. ஸோ நான் இந்த ஸ்டைலில் எங்கள் பாட்டிக்கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டேன். எங்கள் பாட்டி இப்படி தான் சாம்பார் வைப்பாங்க. ஸோ பாருங்கள், இப்போ தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு பத்தலை எனக்கு. ஸோ அதனால் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா 2 கொதி வந்தால் போதும். ஏன்னா ஆல்ரெடி எல்லாமே நம்ம தனித்தனியாக வேக வச்சுருந்தோம் இல்லைங்களா. ஸோ இப்போ இந்த சாம்பாருக்கு தாளிப்பு கொடுக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். ஒரு 3-4 ஸ்பூன் எண்ணெய் இருக்கும். ஸோ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்குங்க. கண்டிப்பாக இந்த விதமான சாம்பாருக்கு கண்டிப்பாக வெந்தயம் சேர்க்கணும். ஸோ வெந்தயம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், அதே போல் ஒரு 1/2 ஸ்பூனு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு நல்லா பொரிய விடுவோம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்ச உடனே மீதி இருக்கிற 10 பல்லு பூண்டை எடுத்து நான் தோலோடு நசுக்கி சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலையும் அதில் சேர்த்துக்கிறேன். ஒரு 3 வரமிளகாவையும் அதிலே சேர்த்துக்கிட்டு மீதி இருந்த ஒரு வெங்காயம் கட் பண்ணி இதிலே சேர்த்துக்கிட்டேன். ஸோ வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதக்கிக்கலாம். ஸோ இது நல்லா கொஞ்சம் டார்க் ப்ரௌனாக வரணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இன்னும் கூட வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம அந்த சாம்பார் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சாம்பார் ஆட் பண்ணதுக்கப்புறம் அதிலே கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு குக்கர்லேயே எடுத்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லியை நம்ம மேலோட இதில் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலரி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சாம்பார் முதலே சொன்ன மாதிரி சாப்பாடு, இட்லி, தோசைக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ பாருங்கள், நல்லா கிளறிட்டு, ஸோ உங்களுக்கு காரம் பத்தலைனாலும் காரம் நல்லா கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம மிளகா பொடியும் போட்டிருக்கோம். அதுக்கப்புறமா மிளகா பொடியில் அது வந்து சாம்பார் பொடி இல்லைங்களா, வர மிளகா, பச்சை மிளகா எல்லாமே சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் காரம் நீங்கள் கூட குறைய சேர்த்துக்கோங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா சாம்பார். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்கா? வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அப்புறம் வழக்கம் போல் ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் சொல்லுங்கள். இது மாதிரி ஷேர் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. பிடிக்கலனாலும் ஒரு லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோவில் நம்ம வந்து சந்திக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.